بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால், நம்முடைய நேசத்தை ஒருவருக்கு வழங்குவதாக இருந்தால், அதற்கு என்று சில தராதரங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவர் நம்முடைய நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் தீமையான காரியங்களை செய்யாமல் மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும். இப்படி பல நல்லொழுக்கங்களை, நற்பண்புகளை அவரிடம் நாம் எதிர்பார்த்து அந்த நற்பண்புகளுக்கு உரித்தவராக அவர் இருப்பாரையானால் அவரை நம்முடைய நேசத்துக்குரியவராக, பாசத்துக்குரியவர்களாக நாம் தேர்வு செய்கிறோம். இப்படித்தான் நாம் மனிதர்களை நாம் தேர்வு செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவுலியா உல்லா, அல்லாஹ்வின் நேசர்கள் என்று வரும்போது எப்படி மக்கள் அவுலியாக்களை பார்க்கிறார்கள்? அவுலியா என்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒரு பச்சை தலப்பா ஞாபகத்துக்கு வரும். அவுலியான்னு சொன்னா பச்சை தலப்பா போட்டிருப்பாரு. இல்லை என்றால் அழுக்கு ஆடைகளுடன், நெகங்களை களையாமல், ஆடையை சுத்தம் செய்யாமல், குளிக்காமல், தலையை முடிகளை அகற்றாமல், தெருவோரமாக பைத்தியம் பிடித்து படுத்து கிடக்கக்கூடிய ஒருவரை பார்த்து அவுலியா என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இவர்களை எல்லாம் மக்கள் அவுலியாக்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனா மக்களுக்கு நல்ல தெரியும், இவர்கள் தொழுகைக்கு வரமாட்டாங்கன்னு. தொழுகைக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும், இவங்க சுத்தம் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும், இவங்கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னு தெரியும். இப்படி எல்லாம் தெரிந்தும் கூட மது பருகுபவர்களை, பீடி குடிப்பவர்களை, மார்க்கத்துக்கு மாற்றமாக நடப்பவர்களை எல்லாம் அவுலியாக்கள் என்று முடிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நேசர்கள் என்று தீர்மானிக்கிறார்கள். நம்முடைய நேசன் என்று தீர்மானிப்போமா? முதல் அல்லாஹ்வுடைய நேசன்கிறது இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களை நம்முடைய நேசர்கள், நம்முடைய பாசத்துக்குரியவர்கள் என்று நாம் தேர்வு செய்வோமா, முடிவு செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். இன்றைக்கு இந்த அவுலியா என்ற இந்த பட்டம் எப்படியெல்லாம் அசிங்கப்படுகிறது என்றால், இந்த மனிதர்களையும் தாண்டி ஆடு மாடுகளுக்கு, உயிரினங்களுக்கெல்லாம் அவுலியா என்ற பட்டத்தை தருகிறார்கள். யானைக்கு என்ன தெரியும்? யானைக்கு நல்ல சாப்பிட தெரியும், நிறைய சாப்பிடும், நிறைய டாய்லெட் போகும், இதான் யானைக்கு தெரியும். அந்த உயிரினத்தை இன்றைக்கு அவுலியா என்று முடிவு செஞ்சு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்களா? இப்படி மக்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நேசர்கள்லாம் யாரு? அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் நேசர்கள் என்று முடிவு செய்வதற்கு வரைவிலக்கணங்களை, அளவுகோல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் சொல்லி இருக்கிறான். அவன்தான் சொல்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவன். இந்த டாபிக்குடைய நோக்கம் என்னன்னா, போலி அவுலியாக்களை இனங்காணுவது மட்டும் இந்த டாபிக்குடைய நோக்கம் இல்ல. உண்மையான அவுலியாக்களை அறிந்து அந்த அவுலியாக்களாக மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் இறைநேசத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இந்த டாபிக்குடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வே தகுதி வாய்ந்தவன். இவர்கள் தான் என்னுடைய நேசர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அலா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை எல்லா பேரும் சொல்லுவாங்க. இந்த போலி அவுலியாக்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்களே, அவர்கள் கூட, கபர் வணங்கிகள் கூட, தர்கா பிரியர்கள் கூட இந்த வசனத்தை காட்டி, பார்த்தீர்களா, அல்லாஹ்வின் நேசர்களுக்கு பயம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் நேசர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறான். இவர்கள் அவுலியாக்களை ஏசுகிறார்கள் என்று சொல்லி, குளிக்காதவர்கள், தொழவராதவர்கள், நகங்களை வெட்டாதவர்கள், அசுத்தமானவர்களை எல்லாம் அவுலியாக்கள் என்று முடிவு செய்வார்கள். ஆனால் இந்த வசனத்துக்கு அடுத்த வரியிலேயே அல்லாஹ்வின் நேசர்கள்னா யாரு? அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள் யார்?
என்ற விவரத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் நேசர்கள்னா யாரு? பச்சை தலப்பா இருக்கணுமா? அதுவா அளவுகோல் இல்ல. ஷேகா இருக்கணுமா? மக்கள் எல்லாம் அவருடைய கையை பிடித்து முத்தம் தர வேண்டுமா? அவருடைய காலை கழுவி அந்த நீரை குடிக்கணுமா? இது அவுலியாக்குரிய அளவுகோலா? இதெல்லாம் கிடையாது. அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அல்லாஹ்வின் நேசர்கள் என்பவர்கள் ரெண்டே ரெண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமான் இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வின் நேசர்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன் அவுலியாவுஹு இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வின் நேசர்கள் இல்லை. அவுலியா என்று சொல்லணுமா? அவுலியாவா? அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பான், அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்வான், அவன் தான் அல்லாஹ்வின் நேசன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வசனத்தில் சுருக்கமாக அல்லாஹ் கூறிவிட்டான், இறையச்சமும் ஈமானும் இருந்தால் அவுலியா அல்லாஹ்வின் நேசனாக மாற முடியும். திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல பல வசனங்கள்ல ஈமான் கொண்டவருடைய பண்புகள் என்ன, அதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் விவரிக்கிறான். முத்தகீன்கள், இறையச்சம் உள்ளவருடைய தன்மை என்ன, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் விவரிக்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனம் ஈமான் கொண்டவருடைய பண்புகளை விவரிக்கிறது. இதெல்லாம் நம்ம எதுக்கு கேட்கிறோம்? இந்த பண்புகளை நம்ம வர வச்சுக்கிறோம். இந்த பண்புகள்லாம் இருந்தாதான் நாம அல்லாஹ்வின் நேசர்கள். அவுலியாங்கிற ஒரு தனி ஜாதி இல்ல, அது ஒரு தனி கூட்டம் இல்ல, அது ஒரு இனம் இல்ல. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ரெண்டே ரெண்டு படைப்பு தான் இருக்கு. ஒட்டுமொத்த மக்களையும் ரெண்டே ரெண்டு வகையா தான் பிரிக்க முடியும். ஒன்னு அவுலியா உல்லா, அல்லாஹ்வின் நேசர்கள், இது ஒரு வகை, இது ஒரு ரகம். இன்னொன்று அவுலியாவு ஷைத்தான், ஷைத்தானுடைய நேசர்கள். இந்த ரெண்டு தான். ஒன்னு மனிதன் அல்லாஹ்வின் நேசனாக இருப்பான், இல்லையா அவன் ஷைத்தானின் நேசனாக இருப்பான். இந்த ரெண்டுல ஒன்னாக இருப்பான். ரெண்டுல இல்லாம ஒரு மனுஷன் இருக்க மாட்டான், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்குப்பான். இந்த ரெண்டு வகை இருக்குது. அவுலியாங்கிற ஒரு இணை இல்ல, அது ஒரு தன்மை. சில தன்மைகள் இருந்தா நாம அல்லாஹ்வின் நேசர்களாக மாற முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த தன்மைகளை சொல்கிறான். மூமின்களுடைய தன்மை என்ன? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமின்களுடைய முதல் பண்பு அல்லாஹ் அடித்து சொல்கிறான், இவர்கள் தான் மூமின்கள். அடித்து சொல்கிறான், இன்னமல் முஃமினூன், இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். யாரு? அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய முதல் பண்பு என்ன, முதல் தன்மை என்ன? இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கும், வளவளத்து போய்விடும், பதறுவார்கள். இவர்கள் மூமின்கள். அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டா ஒரு பயம் வரணும், ஒரு அச்சம் வரணும். சஹாபாக்கள் காலத்துல அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு முன்னாடி பலர் இறைநேசர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு முன்மாதிரியாக சொல்ல வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு சம்பவம், பனி இஸ்ரவேலர்கள் நடந்த ஒரு சம்பவம். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவத்தை, குகை தோழருடைய சம்பவம். ஆனா இந்த சம்பவத்திலிருந்து பெற வேண்டிய பாடத்தை பெற்றோமா? இல்ல, இன்னும் பாடத்தை பெறல. அடிக்கடி நம்ம அதை கேட்டுக்கொண்டு அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. 3 பேர் போய்கிட்டு இருந்தாங்களாம். 3 பேரு பாதையில போய்கிட்டு இருக்காங்க. மக்கள் வசிக்காத ஒரு பகுதி, காடுகள் உள்ள பகுதி. மழை வருகிறது, ஒரு பெரிய மழை வருகிறது. அந்த மலையிலிருந்து ஒதுங்கிறதுக்காக ஒரு குகைக்குள் செல்கிறார்கள். இந்த 3 பேரும் போறாங்க. இது இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்தது. இவங்க 3 பேர் நல்லடியார்கள், அவுலியாக்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இம்மூவரை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். 3 பேர் அந்த குகைக்குள்ள போறாங்க, மக்கள் வசிக்காத பகுதி. குகைக்குள்ள போன உடனேயுமே ஒரு பெரிய பாறை, பாறாங்கல் உருண்டு வந்து பாறையின் அந்த குகையின் வாசல் பகுதியை அடைத்து விடுகிறது. இப்ப எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இவர்களுக்கு ஏற்படுகிறது? மக்கள் வசிக்காத பகுதி, சத்தம் போட்டா விளங்குமா? விளங்காது. குகைக்குள்ள இருக்கிறோம், சுத்தி அடைச்சாச்சு, சத்தம் போட்டாலும் விளங்காது. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியா இருந்தாவது அந்த பாறை அகற்றுவதற்கு யாராவது வருவார்கள், குகைக்குள் வந்து போய் கொண்டு இருப்பார்கள். மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை.
குகைக்குள் தேவையான சாப்பாடுகள் இருக்குமா? சாப்பாடுகளும் இருக்காது. காற்று குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் இருக்கும். கொஞ்ச நேரம் கடந்துருச்சுன்னு சொன்னா ஆக்சிஜனும் இருக்காது. இப்ப அவங்க 3 பேருக்கு வழங்குது, நாம மரணிக்க வேண்டியதுதான், நம்ம மௌத்துடைய நிலைக்கு வந்துட்டோம், நாம இன்னும் தப்பிக்கிறது ரொம்ப சிரமம் என்று அந்த 3 பேருக்கு விளங்குகிறது. நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். மனிதர்களால் உதவி செய்ய முடியாட்டினாலும் அல்லாஹ் கண்டிப்பா உதவி செய்வான். அல்லாஹ்வால முடியாத ஒரு காரியம் இல்லையே, அல்லாஹ்வால என்னமும் முடியும். அல்லாஹ்ட்ட நம்ம கையேந்துவோம்னு 3 பேர் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. நாம செஞ்ச நன்மைகளை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். ஒவ்வொருவரும் ஏற்கனவே தாங்கள் செய்த நன்மையை சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அதுல ஒருவர், நான் பெற்றோர்களை நல்ல முறையில கவனிச்சேன். எந்த அளவுக்கு கவனிச்சேன்னா, அவர்கள் இரவுல உண்ணாம நான் உண்ண மாட்டேன். ஒரு நாள் அவர்கள் உண்ணாமல் உறங்கி விட்டார்கள். நான் பாலை கையில ஏந்தி கொண்டு அவருடைய காலுக்கு பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தேன். எதுவரைக்கும்? விடியும் வரைக்கும். அவர்கள் எழுவார்களா என்று எதிர்பார்த்து. அவரை எழுப்பவும் மனசு வரல, தூக்கத்தில் இருந்து. அவங்க உண்மைக்கு முன்னால் நான் உண்ணவும் எனக்கு மனம் வரவில்லை. அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச இறைவா, உனக்காண்டிதான் செஞ்சேன் என்று துஆ செய்கிறார். பாறை கொஞ்சம் நகர்கிறது, ஆனாலும் வெளியே செல்ல முடியாது. இன்னொரு ஒரு துஆ செய்கிறார். என்னிடத்துல ஒரு கூலி தொழிலாளி இருந்தார், நான் எஜமானா இருந்தேன். அவர் வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்காம போயிட்டார். கூலி வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்காம போயிட்டாரு. நான் அந்த காசு என்ன செஞ்சேன், ஒரு ஆடு வாங்கினேன். அது ஆடு மண்டையா பெருகுச்சு, மாட்டு மண்டையா பெருகுச்சு. அப்படியே செல்வம் எங்கேயோ போய் நின்றுச்சு. ஒரு நாள் அந்த கூலி தொழிலாளி என்கிட்ட பல வருடங்களுக்கு பின்னாடி வந்து, எஜமான், நான் உங்ககிட்ட அன்னைக்கு வாங்காம போனேனே அந்த காசு, அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டார். இந்த நேரத்துல நான் சொன்னேன், இந்த ஆடு மாடு மந்தைகள் எல்லாம் உன்னுடைய செல்வம் தான், உன்னுடைய கூலிதான், எல்லாவற்றையும் எடுத்து சொல் என்று சொன்னேன். அவர் சொன்னார், எஜமான் என்ன கேலி செய்யாதீங்கன்னு சொன்னார். கேலியா எடுத்துக்கிட்டார். நான் உண்மை, இது கேலி இல்ல, உன் சொத்துதான் என்று சொன்னேன். அவர் சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் எடுத்து சென்றார். இறைவா, இந்த காரியத்தை உன்னுடைய திருப்திக்காகத்தான் நான் செய்தேன் என்று அவர் சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு. பாறை கொஞ்சம் நகர்கிறது, ஆனாலும் வெளியே செல்ல முடியாது. இப்ப 3வது நபரை தான் நம்ம இங்க டாபிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளங்கள் பயப்படும், நடுநடுங்கும் என்று சொல்கிறானே, இவர் அப்படி நடந்து கொண்டவர். இவர் அல்லாஹ்ட்ட கையேந்திரார். இறைவா, எனக்கு பிடித்தமான ஒரு பெண் இருந்தால், நான் நேசித்த ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணை தவறான காரியத்துக்கு எத்தனையோ முறை அழைத்தேன். ஆனால் அந்த பெண் இரையச்சம் உள்ள பெண், நான் வரமாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு வறுமை ஏற்பட்டது. வறுமையின் கோரப்பிடியில் அந்த பெண் சிக்கிக் கொண்டாள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம்,
சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அப்படிப்பட்ட நிலை என்னிடத்தில் உதவிக்காக வந்திருந்தால் அந்த பெண்ணுடைய இக்கட்டான இந்த நிலையை பயன்படுத்தி தவறான அடிப்படையில் அந்த பெண்ணிடம் நடப்பதற்கு நான் முறையிட்டேன். அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டார். இதுக்கு காசுக்காக வறுமை தாங்க முடியல, ஒத்துக்கொண்டார்கள். கடைசியில இருவரும் தவறான காரியத்தில் ஈடுபட முற்படும் போது இந்த பெண் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை? இத்தகில்லா, நீ அல்லாஹ்வுக்கு பயப்படு. யாருமே இல்ல, தனி அறையில் இருக்கிறாங்க. காசுக்காக, இந்த சல்லிக்காக அந்த பெண் விரும்பியதை செய்துவிட்டு சென்றால் யாரும் பார்க்க இயலாது, யாரும் ஏச இயலாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய பயம், வறுமை தாங்க முடியாம ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் தவறு செய்ய அந்த ஆண் முயற்சிக்கும் போது இந்த பெண்மணி சொல்கிறார், இத்தகில்லா, நீ அல்லாஹ்வுக்கு பயப்படு. வலா தஃபல்லுல் காத்தம, முறையுடனே தவிர தவறான அடிப்படையில் என்னை நெருங்காதே. அப்ப முறையோட வா. திருமணம் என்ற ஒரு ஹலாலான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையில் என்னை நீ அணுகு, அது தவறு இல்ல. ஹராமான அடிப்படையில் என்னை நெருங்காதே என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணுக்கு பிரச்சனை என்ன? இவரை பிடிக்கலங்கிறதோ அல்லது காசோ, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. காசு நிறைய கிடைக்குது, பிடிச்ச ஆளுதான், சொந்தக்கார ஆளுதான். ஆனால் இது ஹராமான வழி, அல்லாஹ் தடுத்த வழி என்ற ஒரே ஒரு காரணம் தான் அந்த பெண்ணுடைய மனதை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்ப அந்த ஆண் இந்த பெண்ணுடைய அந்த வார்த்தையை கேட்டு அந்த தவறு செய்யாம எழுந்து விடுகிறார். இது அல்லாஹ்ட்ட சொல்லி, இறைவா, நான் உன் பயத்தால் அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு அந்த அம்மா சொன்னாங்களே, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அஞ்சி நான் தவறு செய்யாம அந்த பெண்ணை நான் சுதந்திரமாக விட்டேன். அந்த பெண்ணுக்கு கொடுத்த காசையும் நான் வாங்கல, அப்படியே நான் விட்டு விட்டேன். இது உனக்காக தான் செஞ்சேன் என்று அவர் பிற்காலத்தில் துவா செய்கிறார். அல்லாஹ் அந்த பாறையை அகற்றுகிறான். மூவரும் சந்தோஷமாக வெளியே செல்கிறார்கள். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு உரித்தவராக அவர் வாழ்ந்து காட்டுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலை! இந்த மாதிரி நிலைகள்ல ஆண்கள் அல்லாஹ்வை பத்தி நினைச்சு பார்ப்பாங்களா? ஈமான பத்தி நினைச்சு பார்ப்பாங்களா? ஆகிரத்தை பத்தி நினைச்சு பார்ப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலையா இது? ஆண்களுக்கு பைத்தியம் பிடிக்கும், என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு பெண் அல்லாஹ்வை பயந்துகொள் என்று சொல்கிறாள். அந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பளித்து அல்லாஹ்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டோனையுமே அந்த தவறிலிருந்து இருந்து வருகிறார் என்றால் இவர் ஈமான் உள்ளவர், இவர் அவுலியா. அவுலியாக்கள்னா தப்பே செய்ய மாட்டாங்கன்னு இல்ல, தப்பு செய்வதற்குரிய சூழல்கள் வரும். ஆனா அல்லாஹ்வுடைய பயத்தை உணர்ந்து அவர்கள் தவறுகளிலிருந்து விலகிக் கொள்வார்கள். இதெல்லாம் இறையச்சம் உள்ளவருடைய பண்பு. அல்லாஹ்வின் அவுலியாக்கள் இப்படி இருப்பாங்க, இப்படி இருக்க மாட்டாங்க. பச்சை தலப்பா அதெல்லாம் கிடையாது, அடையாளம் இல்ல, அதெல்லாம் போலி. அல்லாஹ்வின் அவுலியா ஆகணுமா, அல்லாஹ்வின் நேசன் ஆகணுமா, தவறுகளை ஹராம செய்யாம இரு. தப்ப செய்யும் போது அல்லாஹ்வுக்கு அஞ்சு, அல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொன்னா பயப்படு. சில பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம், தவறுகளை செய்வாங்களா, முஸ்லிமா இருப்பான், அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருப்பான், அப்துல்லான் பேர் வச்சிருப்பான். அவன்கிட்ட போய் வட்டி வாங்குறியப்பா, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கானப்பா, நரகத்துக்கு போயிருவியப்பா சொன்னா அல்லாஹ்வாது குல்லாவாது. அப்படி பேசுறவன் இருக்கிறான். அல்லாஹ்வாது குல்லாவாது, அல்லாஹ் அவன் கிடக்கிறான்.
அல்லாஹ்வை யார் பார்த்தது? அப்படி சில பேர் பேசுறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க லாஜிக் பேசுவாங்க. என்ன, ஏன் நரகத்துக்கு போயிருவேன் நம்ம சொன்னா, சொர்க்க நரகம் ரெண்டு இருக்குதுல்ல, நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, நரகத்துக்கு ஆள் தேவையில்ல, அதான் நாங்க நரகத்துக்கு இருக்கிறோம். இப்படி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நரகம்ங்கிறது ஏசி மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பு. இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு லேசா பொருத்தி லேசா வச்சு விடணும். அப்ப தெரியும் நரகம் எப்படி இருக்கும். இந்த சாதாரண நெருப்பை தாங்க முடியுமா உன்னால? முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம ஹராம்களை துணிஞ்சு செய்யக்கூடிய மக்களையும் நம்ம சமுதாயத்துல பார்க்கத்தான் செய்யறோம். இது அல்லாஹ்வுடைய நேசமா? இப்படி இருந்தா அல்லாஹ்வின் நேசத்தை அடைய முடியுமா? ஒரு காலத்திலே முடியாது. அல்லாஹ் அந்த வசனத்துல வேற என்ன தன்மைகளை சொல்றான்? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் அது அவர்களுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தும், ஈமானை அதிகப்படுத்தும். குர்ஆன் வசனத்தை கேட்கிறோம், கேட்டதுக்கு முன்னாடி மாற்றம் வரணும். பயானுக்கு வந்திருக்கிறோம், குர்ஆன் வசனத்தை கேட்கிறோம், ஹதீஸ்களை கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இனிமே இப்படி இருந்தோம்னா நம்மகிட்ட ஈமான், நம்மகிட்ட முழுமையான மூமின் இல்ல, நம்ம முழுமையான நேசர்கள் இல்ல. இப்ப குர்ஆன் வசனங்களை கேட்டோம்னா இந்த கேட்டதுனால நம்மகிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? 1 மணி நேரம் பயான் கேட்டோம், அழகா பேசுனாங்க, அழகா குர்ஆன் வசனத்தை சொன்னாங்க, ஹதீஸ்களை சொன்னாங்க, எல்லாம் சரி, பயான் கேட்டோம், சொன்னோம், சரி. அதனால நம்மகிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டது? இந்த வசனம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? மாற்றத்தை ஏற்படுத்தின அவுலியா, அல்லாஹ்வின் நேசன். மாற்றம் ஏற்படலையா? பயான நல்லா கேட்கிறோம், ரெஸ்ட் கேட்கிறோம், ஒரு மாற்றம் ஏற்படல. அப்ப அல்லாஹ்வின் நேசர்கள் கிடையாது. அல்லாஹ்வின் நேசர்கள்னா யாரு? அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அவர்களுக்கு அதிகரிக்கும். முன்னாடி விட பெர்சன்டேஜ் கூடணும். முன்னாடி 50% இது ஈமானா, 4 குர்ஆன் வசனத்தை படிச்சுட்டா 60 ஆகணும், 65 ஆகணும், இப்படியே போக போக மேல போய்கிட்டே இருக்கணும். இவங்க தான் அல்லாஹ்வின் நேசர்கள், உண்மையான மூமின்கள். இதுவும் நம்ம சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரிகளை நம்ம பார்க்கலாம். சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க. எப்படி? சாத் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த வசனத்து மேல எப்படிப்பட்ட ஒரு அச்சம், எப்படிப்பட்ட ஒரு பயம்ங்கிறத பாருங்க. புகாரியில, முஸ்லிம்ல எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாத் பின் கைஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய பண்பு என்னன்னா, இயற்கையாகவே சத்தம் போட்டு பேசுவாங்க, சத்தம் போட்டு பேசுவாங்க. சில பேர் சாஃப்டா பேசுவாங்க. சில பேருடைய பண்பு ஒரு பெரிய கூட்டத்துக்கே பயான் பண்ற மாதிரி சத்தம் போட்டு பேசுவாங்க. அதனுடைய இயற்கை குணாதிசயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சாத் ரலியல்லாஹு அவங்களுக்கு சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒரு பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு பேசுவாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, ஒரு வசனத்தை இறக்குனான். திருக்குர்ஆன்ல இன்றைக்கு அந்த வசனம் இருக்கிறது. என்ன? லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி. ஈமான் கொண்ட மக்களே, நபியுடைய சப்தத்துக்கு மேலாக உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி பேசும்போது சத்தம் போட்டு பேசக்கூடாது, அமைதியா பக்குவமா பேசணும் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கலாம் இல்ல, இது ஒரு உபதேசமா செய்யறான். ஏன்னா சஹாபாக்கள் தெரியாம தானே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உபதேசம் பண்றா, சத்தம் போட்டு பேசாதீங்க, உங்க அமல்கள்லாம் அழிஞ்சு போயிரும், இனிமே கவனமா இருங்க அப்படிங்கிற தோரணையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறங்கின உடனே அந்த நபித்தோழரை ஆள காணாம். எந்த நபித்தோழரை? சாத் பின் கைஸ் ரலியல்லாஹு இருக்காங்களே, அவங்கள ஆள காணாம். எப்பயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்துக்கு வருவாங்க. ஆனால் இந்த வசனம் இறங்கின உடனேயுமே அந்த நபித்தோழரை ஆள காணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சாதி எப்பயுமே நம்மள சந்திப்பாரம்மா, நம்ம கூட இருப்பாரு, அடிக்கடி வருவாரு, எங்க போனார் அவரு? ஆளையே காணாமே, என்ன விஷயம்? சாத் ரலியல்லாஹு அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அந்த நபித்தோழரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, எங்க போனாரு சாது கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு உடம்பு முடியலன்னா எனக்கு தான் முதல் செய்தி வரும். ஏதோ ஒரு காரணம் இருக்கு அவர் வராம இருக்கிறதுக்கு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு இந்த சாத் ரலியல்லாஹு பக்கத்து வீட்டுக்காரரு சாத் ரலியல்லாஹு அவங்களை சந்திக்கிறதுக்காண்டி போறாங்க. வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா சுப்ஹானல்லாஹ், சாத் ரலியல்லாஹு அவர்கள் தலையை கீழே தொங்க விட்டு
அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஏன் வீட்டை விட்டு வரல? என்னமோ அவருடைய மனசை ஒரு விஷயம் பாதித்து இருக்கிறது. வீட்டில் அமர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். இந்த சஹாபி கேட்கிறாரு, என்ன சஹாபி ஏன் வரல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உங்களை பத்தி விசாரிக்கிறாங்களே கேட்கிறாங்க. அப்ப இந்த நபித்தோழர் சாத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, வலகத் அலிம்தும் அன்னி மின் அர்ஃபஇக்கும் சௌத்தன் அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களில் நான் தான் அதிகம் சப்தம் போட்டு பேசுபவன் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஆனா சத்தம் போட்டு பேசுற ஆளு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு வசனத்தை இறக்கியிருக்கான். என்ன? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சத்தமிட்டு உங்களுடைய குரலை நீங்கள் நபிக்கு முன்னால் எழுப்பாதீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார். பணமின்னார், அப்போ நான் நரகவாசி தானே? அந்த சஹாபியுடைய பயம் இதுதான். என்ன? அல்லாஹ் பின்னால் கண்டித்த ஒரு விஷயத்தை நாம முன்னால் செய்து விட்டோம். எப்படிப்பட்ட ஒரு பயம்? இன்னைக்கு குர்ஆன் அருளப்பட்டு 1400 வருஷங்களை கடந்துருச்சு. குர்ஆன் அருளப்பட்டு அந்த குர்ஆன்ல தான் இருக்கு வட்டி வாங்காதீங்கன்னு, வரவச்ச வாங்காதீங்கன்னு இருக்குது. பொய் பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க, அடுத்தவருடைய பொருளை அநியாயமாக பிடுங்காதீர்கள், இணை வைக்காதீர்கள், நபிக்கு மாற்றம் செய்யாதீர்கள். இப்படி ஏராளமான உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல அருளி இருக்கிறான். இந்த வசனங்களை எல்லாம் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நம்ம கேள்வி கேட்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு ஜும்மாவிலையும் பல தடவை நம்ம இந்த வசனங்களை கேள்விப்படுறோம், கேட்கிறோம், பயான்கள்ல கேட்கிறோம், ஹதீஸ்ல கேட்கிறோம். என்னைக்காவது தப்புல இருந்து நம்ம மீண்டோமா? வட்டி வாங்கிட்டே இருக்கிறான். வட்டி மூசா, அவனுக்கு பேர் என்னது? வட்டி மூசா. வட்டிங்கிறது எதோட சேர்ந்திருக்கு? ஒரு நல்ல ஒரு நபியோடைய பேரோட இந்த வட்டியை சேர்த்துட்டான் பாருங்க. ஒரு இந்துக்களுக்கு அப்படி வட்டியை சேர்த்து சொல்றானா? இல்ல, வட்டி மூசாங்கிறான். வட்டி வாங்குறவங்கள வட்டி மூசான்னு பேரா போச்சு. ஒரு நல்ல நபியோட பேரோட இந்த மாதிரி வட்டி சேர்ந்துருச்சு. ஏன்? நம்ம ஆளுடைய நடத்தை அப்படி இருக்குது. வட்டியை ஹராம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு வட்டி அதிகமா வாங்குற இவனா தான் இருக்கிறான். ஆனா அவன் திருந்துறானா? குர்ஆன் வசனத்தை பார்த்து பயப்படுறானா? இல்ல. ஆனா இந்த நபித்தோழரை பாருங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்குனதுக்கு பின்னாடி அதை மீறி அவர் பயப்படல. சட்டம் தெரியாம இருக்கும் போது சத்தம் போட்டு பேசிட்டாரு. அதற்கு பிறகு அல்லாஹ் அதை ஒரு நல்ல உபதேசம் பண்ணி திருத்தக்கூடிய வகையில ஒரு வசனத்தை இறக்கிறான். நான் நரகவாசி தானே, குர்ஆன் வசனத்தை மீறிட்டேனே என்று பயந்து வீட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் அந்த சஹாபி. நமக்கு இப்படி கவலை வருதா? தப்பை எவ்வளவு துணிச்சு செய்யறோம். கவலை வரணும். ஒரு தப்பை செய்யறோமா, செஞ்சுட்டோமா, தப்புகளை செய்யாம இருக்கணும். அதுதான் முயற்சி பண்ணணும். மனிதர்கள் சில நேரம் தவறு செஞ்சிருவாங்க. தவறு செஞ்சுட்டா அந்த தவறுக்காக கடுமையாக கவலைப்படணும். சாகரணியில் அவங்க கவலைப்பட்ட மாதிரி. எப்படிப்பட்ட கவலை? வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கவலை. அப்படின்னா எப்படி பாருங்க, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கவலை. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா ஹராமையும் ஹராத்தையும் செய்யறது, செஞ்சுட்டு நான் அவுளியாங்கிற மாதிரி அப்படியே உலகத்தை சுத்தி வர்றது. கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்லை, கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. இப்படி சமூகத்து மக்களுக்கு மத்தியில தன்னை ஒரு நல்ல அடியார் மாதிரி நம்ம காட்டிக்கிறோமே, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம நடக்கிறோமே, தவறு செஞ்சா ஒரு மன உறுத்தல் வரமாட்டேங்கிறது. நாம் அல்லாஹ்வின் அவுலியா ஆக முடியுமா? அல்லாஹ்வின் நேசராக முடியுமா? இந்த நபித்தோழர் இப்படி பேசுகிறார். இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த தகவலை சொல்றார். அல்லாஹ்வின் தூதரே, நான் சாத போய் சந்திச்சேன், அவர் இந்த மாதிரி நான் நரகவாசி தானேன்னு சொல்லி பயந்து அழுதுகிட்டு வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு, வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த சஹாபி சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை இல்லை, அவர் நரகவாசி இல்ல, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. ஏன் அவங்களை சொர்க்கவாசி சொன்னாங்க? அவங்கள சொர்க்கவாசியாக ஆக்கிய அமல் எது? எதனால அவங்க சொர்க்கவாசி ஆனாங்க? அந்த பயம், அல்லாஹ்வுடைய வசனத்துல பயம். அல்லாஹ்வுடைய வசனத்தை இறக்கிட்டுக்கானே நாம் அந்த காரியத்தை முன்னால செஞ்சுட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு அச்சம் பாருங்க. அந்த அச்சம், அந்த பயம் தான் அவங்களை சொர்க்கவாசியாக ஆக்கியது. இப்படிப்பட்ட அச்சம் நமக்கு வரணும். ஒரு தவறு செஞ்சு அப்படி நடுநடுங்கணும், பயப்படணும். குர்ஆன் வசனத்தை கேட்டா நமக்கு ஈமான் கூடணும். இதுதான் அவுலியாக்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது, அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை இன்னைக்கு பார்க்க முடியுதா? இன்னைக்கு மனிதர்கள் அப்படி வாழ்றாங்களா? இல்ல. தவறு சைத்தானுடைய சூழ்ச்சியால மனுஷன் தப்பு செய்யத்தான் செய்வான், அது யதார்த்தம் தான். மூமின்கள் அந்த தவறுக்கு பிறகு எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த தவறுக்கு பிறகு, அதை தான் நம்ம யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி விபச்சாரம் செஞ்சிடறாங்க. விபச்சாரத்துல ஈடுபட்டுகிறார்கள். ஈடுபட்டு வயிற்றில் கருவும் வளருகிறது, குழந்தை வளருகிறது. வயிற்றுல குழந்தையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வந்து என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்கு தகுதியாகிவிட்டேன். இன்னி அசப்து ஹத்தன், நான் விபச்சாரம் செய்து தண்டனைக்கு தகுதியாகிவிட்டேன். ஃபகிம்ஹு அலைய, எனக்கு தண்டனையை தாருங்கள் கேட்கிறாங்க. விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை? என்ன தண்டனை? மரண தண்டனை. கல்லால் அடித்து, இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா கல்லால் அடித்து அவங்களுக்கு மரண தண்டனையை தரும். இந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், என் வயிற்றுலையும் குழந்தை உருவாகுது, எனக்கு தண்டனை கொடுங்க, நான் இறந்து போறேன்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த அம்மா வந்து தண்டனை கேட்கிறாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனையை தராம, நீ போய் குழந்தையை பெத்தெடுத்துட்டு வா. என்ன சொல்றாங்க? நீ தப்பு செஞ்சதுக்காண்டி ஒன்ன தண்டிக்கலாம், நீ தவறு செஞ்சிருக்க. நீ இப்ப ஒரு உயிர் இல்லையே, 2 உயிர், உன் வயிற்றுல இன்னொரு குழந்தைய வளருது, அது எந்த தப்பு செஞ்சது அதை தண்டிக்கிறதுக்கு? நீ குழந்தையை பெத்தெடுத்துட்டு வா, அதுக்கு பின்னாடி தண்டனை தருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு தண்டனையை கொடுக்காம அனுப்பி வைக்கிறாங்க. குழந்தை உருவாகி குழந்தையை பெத்தெடுக்கணும்னா எவ்வளவு மாசம் ஆகும்? ஒரு 10 மாசம் ஆகுமா? 10 மாசம் கழியுது, குழந்தையை பெத்தெடுத்துட்டாங்க. சில பேருக்கு தப்புகளை செய்யும் போது அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். தப்புகளை அந்த செஞ்ச அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த அல்லாஹ்வுடைய பயம், நம்ம தப்பு செஞ்சுட்டு அச்சம் இருக்கும். 1 மாசம் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த அச்சம் குறையும். 2 மாசம் ஆச்சுன்னு வைங்களேன், நான் தப்பே செய்யல போ அப்படின்னு பேசுவாங்க. நான் தப்பே செய்யல, நானே செஞ்ச தப்பா, அதெல்லாம் ஒரு தப்பா என்று பேசுறது சரியான கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க. ஆனா 10 மாசம் கழியுது. இந்த பெண்மணி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளை விட்டு அந்த பெண்ணை கூட்டிட்டு வரல. இந்த பெண்மணி இந்த குழந்தையை தூக்கிட்டு, அந்த கை குழந்தையை தூக்கி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எதுக்கு? காசு வாங்க இல்ல, சொத்து பத்துகளை வாங்க இல்ல, மரண தண்டனையை வாங்குறதுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, குழந்தையை பெத்தெடுத்துட்டு வா, உனக்கு தண்டனை தரேன்னு சொன்னீங்க, இதோ என் குழந்தை நான் பெத்தெடுத்தேன், எனக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்பயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல, இப்ப தண்டனை தர முடியாது, இப்ப தண்டனையை தர முடியாது. உனக்கு தண்டனை கொடுத்து நீ இறந்து போயிட்டேன்னா உன் குழந்தைக்கு யார் பால் ஊட்டுறது, அந்த குழந்தை யார் வளர்க்கிறது? அதனால அது பால் கூடி டைம் முடியட்டும், தானாக ரொட்டி எடுத்து சாப்பிடுமே, அப்படிப்பட்ட ஒரு பருவத்தை வரட்டும், அதுக்கு முன்னாடி உனக்கு தண்டனையை தருவோம், நீ போயிட்டு வா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த அம்மா போறாங்க. குழந்தை பால் குடி மறக்கணும்னா அல்லாஹ் எவ்வளவு வருஷம் பால் தரணும்னு சொல்றான் தாய்மார்கள். அல் வாலிதாத்து யுர்லிஅன அவுலாத உன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 வருடங்கள் பால் புகட்டுவார்கள். 2 வருஷம் அந்த அம்மா பால் புகட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த குழந்தையுடைய கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அது தானாக சாப்பிடுது என்பதற்கு ஆதாரமா ரொட்டி துண்டை கொடுத்து
குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அல்லாஹ்வின் தூதரே, என் குழந்தை தானாக சாப்பிடக்கூடிய பருவத்தை அடையணும்னு சொல்லியிருந்தீங்க. என் குழந்தை நல்ல பால் குடியெல்லாம் மறந்து இப்ப தானாக சாப்பிடக்கூடிய பருவத்தை அடைஞ்சிருச்சு. இந்த பாருங்க, அது வாயில ரொட்டி துண்டால் தானாக சாப்பிடுது என்ற ஆதாரத்தோட கொண்டு வந்து இப்பயாவது எனக்கு தண்டனையை தாருங்க. எவ்வளவு ஒரு அல்லாஹ்வுடைய பயம் பாத்தீங்களா? 3 வருஷம் கழியுது. 3 வருஷம் ஆனாலும் செஞ்ச தப்ப மறக்கல, அதுக்கு பரிகாரம் தண்டனை அது வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த அம்மா அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வின் நேசர்கள். அல்லாஹ்வின் நேசர்கள் தப்பே செய்ய மாட்டாங்கன்னு இல்ல, தப்பு செஞ்சா இப்படி பயப்படுவாங்க, இப்படி அஞ்சுவாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த பெண்ணுடைய ஆடைகள் எல்லாம் அவிழாத அளவுக்கு கட்டப்பட்டு அந்த பெண்ணுக்கு தண்டனை தரப்படுகிறது. அந்த பெண்ணு மரணிக்கிறாங்க. இங்க நம்ம யோசிக்கணும், குழந்தையை பெற்றெடுத்தோனையுமே அந்த குழந்தை பாசம் ஒரு தாயை தடுக்குமா இல்லையா? நம்ம இறந்து போயிட்டோம்னா அந்த குழந்தை யார் பாதுகாக்கிறது? அந்த குழந்தையுடைய இந்த பால்வடி அந்த மோத்துக்காகவாவது ஒரு பெண் உயிரோட இருப்பா. அந்த குழந்தை பாசம் இந்த பெண்ணை தடுத்துச்சா? அல்லாஹ்வுடைய தண்டனையை வாங்க விடாம தடுத்துச்சா? இல்ல. குழந்தை பாசம் இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு. ஆனாலும் நம்ம மறுமையில போய் மாட்டிக்கிற கூடாது. இந்த உலகத்திலேயே நம்ம செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பார்த்திடணும், பரிகாரத்தை செஞ்சிடணும், மறுமையில போய் நரகத்துல மாட்டிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய இந்த பயத்தால அவங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரணடைகிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அம்மா தவறு செஞ்சிருக்காங்க, அவங்க அமைதியா கமுக்கமா இருந்துட்டாங்கன்னா இந்த தப்பு வேற யாருக்கும் தெரியாது, வெளியே தெரியாது. ஆனா நான் விபச்சாரம் செஞ்சுட்டு எனக்கு தண்டனையை கொடுங்க என்று அவங்க தானாக முன்வந்து சொல்லும் போது இந்த தவறு ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரியும், ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அவங்க ஊர் மக்கள் எல்லாரும் தண்டனை தர வருவாங்கல்ல, அப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த அம்மாவை பார்த்து தேசி விபச்சாரின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா பெற்றெடுத்த குழந்தையை பார்த்து விபச்சாரி பெற்றெடுத்த குழந்தை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லவும் செஞ்சாங்க. அந்த அம்மாவுக்கு தண்டனை தரும்போது ரத்தம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல தெரிக்கிறது, கல்லால எரியும் போது ரத்தம் தெரிக்கிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க விபச்சாரி. அப்படி ஒரு ரிவாயத்துல வருது. சில இடங்கள் அந்த பெண் இறந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுக்கு ஜனாஸா தொழ வைப்பதற்காக முன்னே செல்கிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அது சல்லி அலைஹா வக்கது ஜனத், இந்த பெண்மணி விபச்சாரம் செய்திருக்கிறாள், இவள் ஒரு விபச்சாரி, இவளுக்காக நீங்கள் தொழ வைக்க போறீங்களா? நீங்க இறை தூதர், உங்க தொழுகை இந்த பெண்ணுக்கு வரலாமா? நீங்க இந்த பெண்ணுக்கு ஜனாஸா தொழ வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உமரே அப்படி சொல்லாதீங்க, விபச்சாரின்னு ஏசாதீங்க. லக்கது தாபத் தௌபத்தன், இந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறாள். எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு? லவ் குஸிமத் பைன சபஈன மின் அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகள்ல 70 நபர்களுக்கு இந்த பெண்மணி ஒருத்தி செய்த இந்த பாவ மன்னிப்புடைய நன்மைகளை பங்கு வைத்து கொடுத்தால் லவசியத்தும் 70 பேரும் சொர்க்கம் போறதுக்கு இதுவே போதுமாகிவிடும். எப்படிப்பட்ட நன்மை? 70 பேரை சொர்க்கவாசி ஆக்கக்கூடிய ஒரு நன்மையை இந்த பெண்மணி ஒருத்தி செய்திருக்கிறாள். விபச்சாரின்னு சொல்லாதீங்க, அப்படிப்பட்ட ஒரு நன்மை இந்த பெண்ணு செஞ்சிருக்காங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்கிறது? இந்த வரலாறுல இருந்து நம்ம என்ன படிப்பினை பெறணும்? தவறுகளை செஞ்சா அஞ்சனும் பயப்படணும். இப்படி அச்சம், பயம், நடுக்கம் இது வந்துச்சுன்னா நம்ம காலப்போக்கில் தப்புகளை செய்ய மாட்டோம். ஒரு தப்பை செஞ்சோன்னு பயம் வருதுன்னு வைங்களேன், அந்த தவறை ஒரு 2 தடவை செய்வோம். அடுத்து இருக்க எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பயம், அந்த கவலை வந்துச்சுன்னா 10 தடவை ஒரு தவறை நம்ம செய்யறோம்னா, பயம் வரும்போது, கவலை வரும்போது அடுத்த தடவை அது 5ஆ மாறும். அப்பையும் கவலை வந்துச்சுன்னா அது 2ஆ மாறும். அடுத்து 1ல நிற்கும். காலப்போக்கில் நம்மகிட்ட முற்றிலும் அது இல்லாம போகும். எப்போ? அந்த பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தாதான், கவலை இருந்தாதான். கவலையே இல்ல, கொஞ்சம் கூட மன உறுத்தலே இல்ல, தவறை செஞ்சுட்டு நம்மளா உலகத்தில் சுத்திக்கிட்டு வர்றோமா, ஒரு காலத்துல நம்ம திருந்த மாட்டோம். அந்த தவறு பன்மடங்கா மாறிக்கிட்டே இருக்கும், அதனால தவறுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்ணை சிறப்பித்து சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சஹாபிய பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு பெண்ணை நீங்க பார்க்க முடியுமா? அப்படிதான் நமக்கு நினைக்க தோணுகிறது. அப்படி வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க.
கருப்பு நிற பெண்மணி, ஹதீஸ்ல வருது, கருப்பு இம்ராத்துன் சௌதா, கருப்பு நிற பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்ராஉ வ இன்னி அத்தகஷஃபு, எனக்கு இழுப்பு நோய் இருக்கிறது, எனக்கு ஃபிக்ஸ்னா திடீர்னு வரும், கை கால அப்படியே இழுக்கும், நடுக்கம் வரும், நம்முடைய யதார்த்த தன்மையை இழந்துருவோம், நம்ம நிதானத்தை இழந்துருவோம். அப்படிப்பட்ட நோய் இந்த பெண்ணுக்கு இருக்கு. ஃபிக்ஸ் நோய் எனக்கு இருக்கிறது, இழுவை நோய் இருக்கிறது, வலுப்பு நோய் இருக்கிறது, நான் ரோட்டிலே விழுந்து விடுகிறேன், என்னுடைய ஆடை அகன்று விடுகிறது. இந்த நோய் நீங்குவதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்சிதி தஅவுத்துல்லாஹ ஐ ஆஃபியகி, நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யறேன், அல்லாஹ் இந்த நோயை நீக்குவான். நீங்க விரும்பினா பொறுமையா இருங்க, இந்த நோயை சகித்துக் கொண்டு பொறுமையாக இருங்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்கன்னா அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். மருத்துவம் மாதிரி இல்ல, அது கேட்டா அப்பீல் இல்ல, அப்படியே அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க விரும்பினா இந்த நோயை பொறுத்துக்கிட்டு இருங்க, உலகில் ஜென்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த நோயை சகிச்சுக்கிட்டு பொறுத்து கொண்டு இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லன்னா நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறேன், அல்லாஹ் இந்த நோயை நீக்குவான். உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா, இந்த நோய் நீங்கணுமா? சொர்க்கம் வேணுமா, இந்த நோய் நீங்கணுமா? ரெண்டுல என்ன வேணும் கேட்கிறாங்க. நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? சொர்க்கமா? அது யாரு பார்த்தா? அதெல்லாம் அடுத்துதானே, இனிமே தானே, இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், முதல் சொர்க்கம்லாம் அடுத்து என்று இன்றைக்கு நம்முடைய மக்கள் பேசுவார்கள். ஆனா அந்த பெண்மை என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த நோயை பொறுத்துக்கிட்டா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அஸ்பிர், நான் பொறுத்துக் கொள்கிறேன். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்வின் தூதரே, இந்த நோயை நான் பொறுத்துக்கிறேன், சகிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அதோட மட்டும் இல்ல அந்த பெண்ணுடைய இரையச்சம். அல்லாஹ் சொல்கிறானே, இதா துளிய தலையும் ஆயாத்துவும் ஜாதத்துவும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அது அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும் என்று இந்த பெண்மணி அப்படி நடக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த நோயை பொறுத்துக்கிறேன், நான் ரோட்ல போகும்போது எனக்கு இந்த வலுப்பு நோய் வந்து நான் ரோட்ல விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய ஆடை அகல்கிறது, அல்லாஹ் அத்தகஷஃப, என்னுடைய ஆடை அகலாமல் இருக்க நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த நோய் இருந்தா பிரச்சனை இல்லை, நோய் வேண்டுமானால் இருக்கட்டும், அந்த நோயினால் நான் ரோட்ல விழுந்தாலும் பரவாயில்லை, நான் துடிதுடிச்சாலும் பரவாயில்லை, ஆனா அந்த நிலையில கூட என்னுடைய ஆடை அகலக்கூடாது, என்னுடைய பர்தா விலகக்கூடாது, என்னுடைய மானம் காக்கப்பட வேண்டும், அந்த ஆடை அகலாமல் இருக்க நீங்கள் துஆ செய்யுங்கள், அதற்காக துஆ செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு இரையச்சம் பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அகலாமல் இருக்க துஆ செய்யறாங்க. இந்த ஹதீஸ முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்குள்ள பெண்கள் என்ன, இந்த பர்தாவை ஒரு சுமையாக நினைக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா இந்த பர்தாவை எப்படி பார்த்தாங்க? அந்த அம்மா வேணும்னே இந்த பர்தாவை அவிழ்த்துட்டு போனாங்களா? அவங்களுடைய முயற்சியால இந்த பர்தா அவிழ்ந்ததா? இல்ல, அவங்க பர்தாவை போட்டுக்கிட்டு தான் போனாங்க. நோயால அவங்களுடைய சக்தியை மீறி அந்த பிக்ஸ் நோய் வரும்போது ஆடை அகலுகிறது. அதுக்கு அல்லாஹ் கொஸ்டினே எழுப்ப மாட்டான். அந்த ஆடை அகன்றாலும் உறுப்புகள் வெளிப்பட்டாலும் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க வேணும்னே இப்படி ஆடை அவிழ்க்கல, அவங்களுக்கு மீறி நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை எப்படி எடுத்தாங்கன்னா, அதை ஒரு சும்மா ஃபார்மாலிட்டி கடமையா எடுக்கல, அதுதான் தன்னுடைய ஆர்வம், அல்லாஹ்வுடைய சட்டம் தான் தன்னுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் தன்னுடைய பிரியம் என்று அவங்க விரும்பினாங்க. பர்தாவுடைய சட்டத்தை ஒருபோதும் நான் பர்தாவுடைய சட்டத்தை மீறக்கூடாது என்று அவங்களுடைய ஆர்வம். இன்னைக்குள்ள பெண்கள் என்ன, நல்ல ஆரோக்கியமான உடல்,
அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கான், பர்தாவை கடைபிடிக்கலாம். ஆனா அவங்க எப்படி வலம் வர்றாங்க? முஸ்லிம் பெண்கள் என்று சொல்லிக்கொண்டு அரைகுறையான ஆடையில் வலம் வரக்கூடிய பெண்களையும் நம்ம பார்க்கிறோம். இப்படியா ஒரு மூமின் வாழ்வது? ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு அவுலியா இறைநேசன் இப்படி வாழலாமா? வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டா ஈமான் கூடணும். இந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஈமான் பார்த்தீங்களா? பர்தாவுடைய சட்டத்தை எப்படி நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை எப்படி மதிக்கிறாங்கன்னு பாரு. இப்படி மதிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை நாம் மீறக்கூடாது. இப்படி நாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்துல அடுத்து சொல்கிறான், அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான மூமின்கள் யாரு? அல்லாஹ்வின் நேசர்கள் யாரு? இந்த தன்மையெல்லாம் வச்சு பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அவுலியான்னு சொல்லிட்டு இருக்கானோ அவெல்லாம் போலி அவுலியான்னு நம்ம முடிவு செஞ்சிடலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மைகளை வச்சு பார்த்தோம்னு சொன்னா, அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பார்கள், அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார்கள். உண்மையான மூமின்கள் அல்லாஹ் மேல அவ்வளவு நம்பிக்கை. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த வாயிலிருந்து வருமே தவிர வேறு ஒரு வார்த்தை வராது. வேற துனியா மேல நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வுக்கு மேல வேற யாரு? அல்லாஹ் முந்தினது யாரு? அல்லாஹ் மேலதான் சகல பொறுப்புகளையும் சாட்டி விடுவார்கள். இதையும் நம்ம முன்னால் வாழ்ந்த அவுலியாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்போம். யார் அவுலியா? இப்ராஹிம் அவங்க அவுலியா, ஹாஜர் அவங்க அவுலியா. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் நல்லடியார்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் மேல எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. பொதுவா பெண்கள்கிட்ட என்ன ஒரு பண்புனா, பொதுவா இயற்கையா இருக்கக்கூடியது ஆண்கள்கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தன்மை, உறுதியா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்னத்தையும் செய்யறது, இந்த மாதிரி மனப்பான்மைகள்ல இந்த மாதிரியான தன்மைகளை பெருமளவுல நம்ம பார்க்கலாம் ஆண்கள்கிட்ட. பெண்கள்கிட்ட இது கம்மியா தான் இருக்கு. இந்த உறுதி, ஸ்ட்ராங் அதெல்லாம் கம்மியா இருக்கு. இதுக்கு விதிவிலக்கா ஹாஜர் அவங்க எப்படிப்பட்ட ஒரு உறுதி உள்ள மனப்பான்மை உள்ளவங்களா இருக்காங்க பாருங்க. அல்லாஹ் மேல அவங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை. அல்லாஹ் ஒரு கட்டளை போறான் இப்ராஹிம் அவங்களுக்கு, உங்களுடைய மனைவி ஹாஜரையும் கை குழந்தை இஸ்மாயில் அவங்களையும் காபத்துல்லாவுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். இன்னைக்கு காபத்துல்லாவுக்கு போனோம்னா எல்லா பேரும் ஆசைப்படுவோம், ஒரு ஃப்ரீயா ஒரு டிக்கெட் கிடைக்காதா, போயிட்டு வரலாம், எல்லா பேருக்கும் விருப்பம் தான். ஏன்னா இன்னைக்கு காபத்துல்லா அப்படி இருக்கு, காலை வச்சோம்னா ஜில்லுன்னு இருக்குது, பளிங்கி கல்லு, கண்ணை கவரக்கூடிய விளக்குகள், தண்ணீர் வசதி, திரும்பின அங்க சாப்பாடு இங்க சாப்பாடு, என்ன அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுடைய வருகை. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படி இன்னைக்கு இயங்குறோம். ஆனா அன்னைக்கு காபத்துல்லாவுல இப்ராஹிம் அவங்களையும் ஹாஜர் அவங்களையும் இஸ்மாயில் அவங்க கை குழந்தை மூணு பேரை தவிர வேற யாரும் இல்ல. பாலைவனம், ஒரு மரம் செடி கொடி ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஆலயம் வணங்கப்பட, மக்கள் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ் வணங்கணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உத்தரவு போடுறான். இப்ராஹிம் அவங்க ஹாஜர் அவங்களையும் இஸ்மாயில் அவங்களையும் கூட்டிட்டு போய் அந்த பாலைவன பூமியை விட்டுட்டு திரும்புறாங்க. திரும்பும் போது ஹாஜர் அவங்க கேட்கிறாங்க, ஐன ததுஹப் யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீங்க எங்க போறீங்க? அந்த தத்ருக்குனா பி ஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷையுன், இந்த பள்ளத்தாக்குல இந்த பாலைவனத்துல ஏதாவது இருக்குதா? ஏதாவது ஒண்ணு இருக்குதா? நாங்க உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது மனிதர்கள் இருக்கிறாங்களா? நான் ஒரு பொம்பளை, ஒரு கை குழந்தை, ரெண்டு பேரும் விட்டுட்டு போறீங்களே, எங்க போறீங்க என்று கேட்கிறாங்க. இப்ராஹிம் அமைதியா இருக்கிறாங்க. ஏன் அமைதியா இருக்கிறாங்க? இந்த பொம்பளைகள்கிட்ட பேசினா என்ன நடக்கும்? வேற ஒன்றும், லேசா அழுதா போதும், முந்தானை எடுத்து கண்ணை தொடச்சா போதும், அவ்வளவுதான், ஆம்பளை கவுந்துருவான், அவ்வளவுதான். ஒரு கண்ணீர் போதும், 2 சொட்டு கண்ணீர் போதும் கணவனை வந்து மாத்துறதுக்கு. இப்ராஹிம் ஒண்ணு பேசாம அமைதியா இருக்கிறாங்க. ஹாஜர் அவங்களுக்கு விளங்குது, நம்ம கணவர் இப்படி செய்யறாருன்னா நம்ம மேல பாசம் இல்லாமையா செய்யறாரு, போய் தொலையுது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இப்படி நம்ம பாலைவனத்துல விட்டுட்டு போனாரு, அப்படி செய்ய மாட்டாரு, நம்பிக்கை கணவர் மேல. அவங்களே கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ் உள்ளதி அமர கபிஹாதா, இவ்வாறு சொன்னது அல்லாஹ்வா? அல்லாஹ்வா? அல்லாஹ் தான் இப்படி கட்டளை இட்டானா? இது அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியை பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய உத்தரவா, அல்லாஹ்வுடைய கட்டளையா? அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க தந்த மதிப்பு எவ்வளவு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையை தான் இப்ராஹிம் அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க, ஆம் ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஆம், ஒரே ஒரு வார்த்தை. அப்ப அந்த பெண்மணி கையில குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பேர்ச்சம்பளம் நீரும் தான் இருக்குது, அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியல, கொஸ்டின் தான், யார் மக்களும் இல்ல,
எதுவும் மரமும் இல்ல, பறிச்சு திங்கிறதுக்கு பாலைவனம். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ற ஒரே ஒரு வார்த்தையை இப்ராஹிம் அவங்க சொன்ன மாத்திரத்திலே ஹாஜர் அவங்க சொல்றாங்க, இதெல்லா யுலையோனா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டான், அல்லாஹ் எங்களை நாசப்படுத்தி விட மாட்டான், அழித்து விட மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். போங்க. கணவனை தாராள மனத்தன்மையோட அனுப்பி வைக்கிறாங்க. அல்லாஹ் மேல எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. கையில சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, பச்சை குழந்தை, ஒரு பெண்மணி என்ன செய்ய முடியும் அந்த பாலைவனத்துல? ஆனால் நம்பிக்கை, அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் தன்னை நம்பினவங்களை நாசப்படுத்தவே மாட்டான். அல்லாஹ் மேல அவ்வளவு நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய கட்டளை மேல அவ்வளவு நம்பிக்கை. இப்ராஹிம் அவங்க போறாங்க. எங்க போறாங்க? மனைவி மக்கள் பார்க்க முடியாத ஒரு இடத்துல, தூரமான இடத்துக்கு போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போனதுக்கு பின்னாடி காபத்துல்லா முன்னோக்கி அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அவங்களுக்கு பாசம் இல்லையா? பாசம் இல்லாம மனைவி செத்து போகட்டும், பாலைவனத்து தண்ணி இல்லாம சாப்பிட்டு அப்படி நான் விட்டாங்க இல்ல, பாசம் இருந்துச்சு. அந்த பாசம் எங்க வெளிப்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக பாசத்தை கொண்டு வரல. அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுத்திட்டு மனைவி மக்கள் பார்க்க முடியாத தூரமான இடத்துக்கு போய் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. இறைவா, என்னுடைய குடும்பத்தை பயிரே முளைக்காத, மரம் செடி கொடி முளைக்காத ஒரு பாலைவன பூமியில நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன், அவர்களுக்கு தேவையான வசதிகளை இறைவா நீ செஞ்சு கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. இப்ராஹிம் அவங்க தூரமான இடத்துல போனதுக்கு பின்னாடி இப்போ அல்லாஹ் ஹாஜர் அவங்கள சோதிக்கிறான். எப்படி? குழந்தை அழுகுது, குழந்தைக்கு பால் கொடுக்கணும். எப்ப பால் வரும்? தாய் சாப்பிட்டாதானே குழந்தைக்கு பால் வரும். தாய்க்கே உணவு இல்ல, பற்றாக்குறை. அப்ப குழந்தைக்கு எப்படி பால் தர்றது? குழந்தை கதறுது, இஸ்மாயில் அவங்க கதறாங்க, கை குழந்தையா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு உறுதி இருக்கும் பாருங்க. ஹாஜர் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உறுதி இருந்தா இதுக்கு அவங்க சம்மதிச்சிருப்பாங்க. சஃபா மர்வா மத்தியில ஓடுறாங்க, அங்க இங்கேயும் ஓடுறாங்க. யாராவது வருவாங்களா? ஏதாவது கிடைக்குமா? நம்ம குழந்தை, கை குழந்தை பதறுதே, உயிருக்கு போராடுதே, இதை காப்பாற்ற இயலுமா? 7 தடவை சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் ஓடுறாங்க. இன்னைக்கு நம்மளும் ஹாஜிகள் ஓடுறோம், ஹஜ்ஜில ஓடுறோம். எதுக்கு ஓடுறோம்? அழகான தர, ஒரு சிரமம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு. அது எதுக்கு ஓடுறோம்? அப்படி போயிட்டு வந்தா போனதுக்கு முன்னாடி ஹாஜியாருன்னு பட்டம் வேற, கேவலமா இல்ல? ஹஜ் செஞ்சுட்டு வந்து ஹாஜியாருன்னு தன்னை மக்கள் எல்லாம் கூப்பிடணும்னு நம்ம நினைக்கிறது வந்து ஒரு அசிங்கம் இல்லையா? டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், நம்பர் 7, வடமலைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். எப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை செய்கிறோம்? அது வந்து தியாகம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம், தியாகத்தை நினைக்கக்கூடிய ஒரு வணக்கம், வழிபாடு. அது அந்த வழிபாடு செஞ்சுட்டு அதே தனக்கு ஒரு பதவியாக பின்னாடி போடுறோமே, இதை விட அசிங்கம் வேற என்ன இருக்குது? ஹாஜி அல்லாஹ் தரணும், ஹாஜிங்கிற பட்டம் மனிதர்கள் தரக்கூடாது. தொழுதம்மா முசல்லிங்கிற பட்டத்தை வாங்கலாமா? நோன்பு வைக்கிறோம் சாயின்னு பட்டத்தை வாங்கலாமா? அப்ப ஹாஜியாருங்கிற பட்டத்தை மட்டும் எப்படி வாங்கலாம்? எப்படி சொல்லலாம்? தவறு, அது இஹ்லாஸுக்கு மாற்றமானது, அப்படி பேசக்கூடாது. ஆனா இன்றைக்கு தியாகத்தை நினைக்கக்கூடிய இந்த அமல இன்றைக்கு ஒரு பதவி மாதிரி மக்கள் ஆக்கி விட்டார்கள், பதவி போஸ்ட் மாதிரி. ஹாஜர் சோங்க அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த பாலைவன பூமியில கை குழந்தை வச்சுக்கிட்டு தண்ணிக்கு வழி இல்லாம அங்க இங்கே அலைகிறாங்க. 7 தடவை அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் எத்தனை தடவை அவங்களை சோதிச்சாலும் அத்தனை தடவை அவங்க பொறுமையா இருந்திருப்பாங்க. அல்லாஹ் திட்டல. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஒரு தடவை அலைஞ்சிட்டா, 2 தடவை அலைஞ்சிட்டா
உன்னை நம்பி வந்தேன், உன் மேல் நம்பிக்கை வச்சேன், என் கணவனை அனுப்புனேன், நீ கை விட்டுட்ட. உன் நம்பி வந்ததுக்கு பத்தியா நீ செஞ்ச நன்றி கடன். இப்படி எல்லாம் மக்கள் பேசுவாங்க. ஆனா ஹாஜர் அவங்க அவ்வளவு சிரமப்பட்டாங்க. ஒரு பெண் அந்த பாலைவன பூமியில் என்ன செய்ய முடியும்? சாதாரண வெயிலாது? வெயில் என்ன நம்ம ஊர் வெயில் மாதிரியாது? மண்டைய பொழக்கும். காலை வச்சோம்னா நெருப்புல வச்ச மாதிரி இருக்கும் தலையில வச்சா. அப்படிப்பட்ட இடத்துல அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அவ்வளவு சிரமப்படுறாங்க. கடைசியில 7வது முறை ஜிப்ரீல் அவங்க இறங்கி வந்து ஜம்சம் தண்ணியை உருவாக்குறாங்க. தண்ணி வருது. அந்த தண்ணியுடைய பரக்கத்து தான் இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த தியாகத்துடைய பரிசை பத்தீங்களா? பாலைவன பூமியில வருது. இலங்கையில ஒரு கிணறுல அவ்வளவு தண்ணி எடுக்க முடியுமா? அடுத்த நிமிஷத்துல காலி. இவ்வளவு மழை பெய்யக்கூடிய, அருவிகள் கொட்டக்கூடிய, பசுமை மரங்களும் நிறைந்த இந்த பூமியில ஒரு கிணத்துல ஒரு 1000 பேத்துக்கு நம்ம போர் போட்டு தண்ணி எடுத்தோம்னு வைங்களேன், கிணத்துல இருந்து தண்ணி இருக்காது, வத்திரும். அதுக்கு பின்னாடி ஊறணும். தண்ணி ஊறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கு பின்னாடி எடுக்கணும். இன்னைக்கு எந்த ஒரு வளமான எந்த ஒரு பூமியா இருக்கட்டும், போய் மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கணும்னா தண்ணி இருக்காது. ஆனா அந்த பாலைவன பூமியில மழையே பெய்யாத அந்த பூமியில எப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். ஜம்சம் தண்ணீரை லட்சக்கணக்கான ஹாஜிகள் குடிக்கிறாங்க. குடிச்சது மட்டும் இல்ல, அது வீட்டுக்கும் எடுத்துட்டு வர்றாங்க. இது அற்புதம் இல்லையா? இந்த அற்புதத்தை அல்லாஹ் எப்படி தந்தான்? ஹாஜர் அவங்க செஞ்ச அந்த தியாகம். அல்லாஹ் மேல நம்பிக்கை என்ன? அல்லாஹ் கைவிட்டு விட மாட்டான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களை கைவிடவும் இல்லை. 7 தடவை சோதிச்சான், ஈமானை உறுதியை பார்த்தான். ஆனா அல்லாஹ் அவங்களை கைவிட்டானா? விடல. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் ஏதோ உதவி செஞ்சான். பரக்கத்து. இப்படி அல்லாஹ்வின் நேசர்கள் இப்படி இருக்கணும். அல்லாஹ் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு சாதாரண ஒரு சின்ன சோதனை வந்தாலும் ஈமானை இழந்துடுறாங்க. ஒரு மேஜிக் மாதிரி விஷயத்தை செஞ்சு காட்டி எனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா நம்பிடுறாங்க. நிறைய பிராடுகள் வந்து எனக்கு ஆற்றல் இருக்கு, நான் அவுலியா, நான் நேசன் அப்படிலாம் பேசுறாங்க. அதை உண்மை நம்பிடுறாங்க. நம்பலாமா? நம்ம அல்லாஹ் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பத்தி சொல்றாங்க. தஜ்ஜாலை பத்தி, தஜ்ஜால் வருவான், நிறைய ஃபித்னா செய்வான். தஜ்ஜால் அவன் வந்து என்னென்ன செய்வான்? அவன் கையில வந்து ஒரு மலை அளவுக்கு இறைச்சிகளை வச்சிருப்பான், இறைச்சி துண்டுகளை மலை அளவுக்கு. இன்னொரு கையில நதியை வச்சிருப்பான், ஆற வச்சிருப்பான். இந்த 2 தானே ஒரு மனுஷனுக்கு தேவை, நல்ல சாப்பாடு தண்ணி, இதை வச்சிருப்பான். இன்னும் நிறைய அற்புதங்கள் செய்வான். சொர்க்கத்தை கொண்டு வருவான். இன்னஹு யஜீஉமாஹு பிமிசாலில் ஜன்னதி வன்னார். சொர்க்க நரகத்துடைய ஒரு காப்பியவே கொண்டு வருவான். ஆனா சொர்க்கம், அவன் காட்டக்கூடிய சொர்க்கம் சொர்க்கமா இருக்காது, நரகமா இருக்கும். அவன் காட்டக்கூடிய நரகம் நரகமாக இருக்காது, அது சொர்க்கமா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா சொர்க்க நரகம் மாதிரி ஒரு காப்பியை கொண்டு வருவான். இப்படி பல அற்புதங்களை எல்லாம் தஜ்ஜால் செய்வான். அவனுடைய ஃபித்னாக்களை நிறைய மக்கள் மூழ்கி அவனை ரப்பா ஏத்துக்குருவாங்க. ஆனால் அவன் அல்லாஹ் மேல உறுதியா நம்பிக்கை உள்ள மக்கள் இருப்பாங்க. என்ன கேட்பாங்க? நீ இப்படிலாம் செய்யற, நீ சொர்க்கத்தை கொண்டு வர, நரகத்தை கொண்டு வர்ற, நிறைய மலை அளவுக்கு சாப்பாடை வச்சிருக்க, நதியை ஒரு கையில வச்சிருக்க, நீ பெரிய உருவத்துல இருக்கிற, சரி உன் கண்ணியே 1.5 கண்ணா இருக்கு அப்படி கேட்பாங்க. நீ அல்லாஹ்னு சொல்றியடா, நீ ரப்புங்கறியடா, உனக்கு 2 கண்ணுல உன் கண்ணு ஒரு கண்ணியே உனக்கு இப்படி சொத்தையாக இருக்கிறது, ஏன் ஒரு கண்ணு உனக்கு விளங்கல? நீ அல்லாஹ் வரத குறைய இருக்க கூடாதுல? அல்லாஹ் அப்படி குழுவ வச்சிருப்பான். அவன் இறைவன் இல்லை என்பதற்குரிய ஆதாரங்களே அல்லாஹ் வச்சிருப்பான். இல்லாதது இருக்குது, ஆனா மக்கள் சிந்திக்கிறது இல்லை. அப்படி சிந்திப்பாங்க. உன் தலையில ஏன் காஃபிர்னு எழுதி இருக்கு? நீ அல்லாஹ் சொன்னா உன் தலையில ஏன் நன்றி கெட்டவன் எழுதி இருக்கு, காஃபிர்னு எழுதி இருக்கு? நீ எல்லா இடத்துக்கும் போக முடியும், அல்லாஹ்னா எல்லாம் எங்கேயும் போவான்ல, உன்னால ஏன் மக்காவுக்கு போக முடியல, நீ ஏன் மதீனாவுக்கு போக முடியல? இப்படி ஈமான் உள்ளவங்க சிந்திப்பாங்க, உறுதி உள்ளவங்க சிந்திப்பாங்க. தஜ்ஜால் ஒரு மனுஷன், ஒரு மூமினை பிடிச்சு கேட்பானா, நான் தான் உன்னுடைய இறைவன், என்னை ஏத்துக்கிறியா? இந்த அல்லாஹ்வை ஏத்துக்கிறியா? இந்த ரப்பா ஏத்துக்கிறியா அப்படின்னு தஜ்ஜால் கேட்பானா. அப்ப இவர் சொல்லுவாரா, உன்னை ஏத்துக்கிற முடியாது, அல்லாஹ் யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ எல்லாம் அல்லாவா? நீ இந்த மாதிரி அற்புதம் செஞ்சுட்டா நீ அல்லாஹ்வாயிர முடியுமா? நீ ரப்பாயிர முடியுமா? முடியாதுன்னு சொல்லுவாரா. அந்த மனுஷரை பிடிச்சு வயிறு வீங்குற அளவுக்கு முதுகுல அடிப்பானா தஜ்ஜால், கொடுமைப்படுத்துவான். அப்ப கேட்பானா, இப்பயாவது என்ன ரப்புன்னு ஏத்துக்கிறியா? முடியாது, நீ ரப்பு கிடையாது. அல்லாஹ்னா அவன் ஒருவன் தான், அவன் மேலதான் நம்பிக்கை, அவனை தவிர நான் வேற யார்ட்டையும் கையேந்த மாட்டேன், வேற எவனையும் ரப்பா ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அவரு. அதுக்கு பின்னாடி என்ன செய்வான் தஜ்ஜால்?
அந்த மனிதரை இருக்கூறாக வெட்டுவான். இது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் என்ன செய்வான்? 2 கூறா வெட்டுவான். பாதியா, பாதிபாடு இந்த பக்கம் பாதிபாடு இந்த பக்கம், இப்படி வெட்டி நடுவுல தஜ்ஜால் நடந்துட்டு திரும்ப அவருக்கு உயிரை கொடுப்பான். அல்லாஹ் சோதனைக்காண்டி அந்த ஆற்றலை தஜ்ஜாலுக்கு வழங்குவான். உயிரை கொடுத்துட்டு கேட்பானா, நான் உயிர்ப்பிக்கலையா, நான் உன்னை மௌத்தாக்கலையா, நான் உன்னை மரணிக்க செஞ்சேன்ல, நீ செத்ததுக்கு பின்னாடி உனக்கு உயிரை கொடுத்தேன்ல, இப்ப என்னுடைய நான் தான் உன்னுடைய ரப்புன்னு ஏத்துக்கிறியா? தஜ்ஜால் கேட்பான். இந்த மனுஷன் சொல்லுவாரா, மஸ்தத்து ஃபீக இல்லா பசீரத்தன், ஓ விஷயத்துல எனக்கு இன்னும் தெளிவு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்களே அந்த தஜ்ஜால், அது நீதான். உன் விஷயத்துல இருக்க இருக்க எனக்கு தெளிவு கூடிக்கிட்டே இருக்குது, நீலாம் ரப்பு இல்ல போடான்னு சொல்லிடுவாரு. அதுக்கு பின்னாடி அவன் தஜ்ஜால் அவரை கொடுமை செய்ய போவான், அவனால முடியாது என்று ஹதீஸ்ல வருது. இங்க நம்ம என்ன யோசிக்கணும்னா, இப்படிப்பட்ட அல்லாஹ் மேல் நம்பிக்கை நமக்கு வரணும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? நம்மளையே வெட்டி 2 கூறா போட்டு நம்ம உடம்புக்கு மத்தியில நடந்து நமக்கு ரூஹை கொடுத்து நான் தான் ரப்புன்னு கேட்டாங்க, நீ ரப்பு இல்ல சொல்லணுமா? அப்படிப்பட்ட ஒரு ஈமான் இருக்கணும். அல்லாஹ் மேல் நம்பிக்கை இப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்குதா? நமக்கு என்ன, இந்த மண்டையில இருந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை எடுத்தா போதும், அற்புதத்தை பண்ணிட்டான். நல்ல பெரிய முடி வச்சிருப்பான், நிறைய முடி வச்சிருப்பான், அந்த முடிக்குள்ள எலுமிச்சம்பழத்தை ஒளிச்சு வச்சிருப்பான். அதை எடுத்துட்டானா, அவளியா பாத்தீங்களா ஷேக், எலுமிச்சம்பழமே எங்கன்னு இல்லாம இருந்துச்சு, திடீர்னு எடுத்துட்டார். மண்டையில இருந்து பூசணிக்காய் எடுக்க சொல்லி பார்ப்போம். எலுமிச்சம்பழத்தை எடுத்தாருல ஷேக், அவளியா எடுத்தாருல, மண்டையில இருந்து தர்பூசணி எடுக்கட்டும், பூசணிக்காய் எடுக்கணும் முடியுமா? அதை ஒளிச்சு வைக்க முடியுமா? எலுமிச்சம்பழத்தை ஒளிச்சு வைக்க முடியும், சின்னதா இருக்கு. பூசணிக்காய் எங்க போய் ஒளிச்சு வைக்க முடியும்? இப்படி அற்பமான சில விஷயங்களை எல்லாம், மேஜிக்குகளை எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கு நம்பிட்டு இருக்காங்க நம்முடைய மக்களே. அப்ப இந்த ஈமான் எங்க இருக்கு? இவருடைய ஈமான் எங்க இருக்கு? அந்த சாவடிச்சு உயிரை கொடுத்துட்டா அப்பையும் ரப்பு இல்ல அப்படிங்கிறாரு. இப்படி அல்லாஹ்வை நம்பணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.